டே 3 லெக் அண்ட் பைசப்ஸ் ஒர்க் அவுட் பண்ணலாம். லெக்ல 4 மாடல், பைசப்ஸ்ல 3 மாடல். லெக் ஒர்க் அவுட் என்னோட ஃபேவரட் ஒர்க் அவுட். தொடக்கறிக்கு போடணும் அப்படின்னாலே நான் ரொம்ப குசி ஆயிடுவேன். வாங்க, ஃபர்ஸ்ட் மாடல் பேக் ஸ்குவாட் தான். 5 செட்டு பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் செட் 4 கவுண்ட், செகண்ட் செட் 4 கவுண்ட், தேர்ட் செட் 2 கவுண்ட், ஃபோர்த் செட் 2 கவுண்ட், ஃபிஃப்த் செட் 2 கவுண்ட். கிராஜுவலா வெயிட் நல்லா புஷ் பண்ணி நல்லா லோட் பண்ணி போடலாம். ஃபர்ஸ்ட் செட் என் பாடி வெயிட்ல இருந்து ஆரம்பிப்பேன். 100 கிலோல இருந்து ஆரம்பிப்பேன். பார் வெயிட் நான் சேர்க்க மாட்டேன், வெறும் பிளேட் வெயிட் மட்டும் தான் கவுண்ட் பண்ணுவேன். நான் ஃபர்ஸ்ட் செட் 100 கிலோல ஆரம்பிச்சிருப்பேன். லாஸ்ட் செட் பாத்தீங்கன்னா 160 கிலோல கம்ப்ளீட் பண்ணிருப்பேன். நான் பேக் ஸ்குவாட் ஹெவி வெயிட் புஷ் பண்றதுக்கு காரணம் என்னோட மாஸ்டர் தான். என்னோட பழைய மாஸ்டர். நான் ஜிம் ஸ்டார்ட் பண்ணும்போது, அப்ப என் 14 வயசுல நான் ஜிம் ஸ்டார்ட் பண்ணும்போது எங்க மாஸ்டர் சொன்ன ஒரு வார்த்தை தான் இப்போ வரைக்கும் என் மனசுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கும். பட் எல்லாத்துக்குமே இது செட் ஆகாது. ஒரு சில பேருக்கு இது ஹர்ட் ஆகும். பட் பர்சனலா எனக்கு அந்த வார்த்தை இப்போ வரைக்கும் என் காதுல ஓடிக்கினே இருக்கு. நம்மளோட வெயிட்டையே நம்ம தூக்க முடியலன்னா என்ன ஆம்பளை அப்படின்னு அவர் சிரிச்சுக்கிட்டே தான் சொன்னாரு. பட் அவர் சொன்னது என் மனசுல ஓடிக்கினே இருக்கும். அதனால நான் பேக் ஸ்குவாட் எப்பவுமே ஹெவியா தான் புஷ் பண்ணுவேன். இந்த பழைய மாஸ்டரோட வே ஆஃப் ஸ்பீச் இப்படிதான் இருக்கும். ஏன்னா அவர் 1970 குஸ்தி சண்டை போட்டுட்டு இருந்த ஆளு. ஸோ அதனால அவர் பேச்சு இப்படிதான் இருக்கும். செகண்ட் மாடல் குளோபல் ஸ்குவாட். ஹெவி வெயிட்ல 5 செட்டு 10 கவுண்ட். தேர்ட் மாடல் லெக் பிரஸ், நல்லா ஹெவி வெயிட்ல 5 செட்டு 10 கவுண்ட். ஃபோர்த் மாடல் லெக் எக்ஸ்டென்ஷன் 20 கவுண்ட் 5 செட்டு. ஃபர்ஸ்ட் 10 கவுண்ட் நார்மலா நேரோவா வச்சு போடணும் 10 கவுண்ட். செகண்ட் 10 கவுண்ட் கொஞ்சம் வீ டேப்பர்ல வச்சு 10 கவுண்ட் போடணும். டோட்டலா 20 கவுண்ட்ஸ் போடணும் ஒரு செட்டுக்கு. அப்ப லெக் எக்ஸ்டென்ஷன்ல 100 கவுண்ட் போடுற மாதிரி இருக்கும். காஃப் ரைஸோட லெக் கிளாஸை கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். காஃப் ரைஸ் ஒரு செட்டுக்கு 20 கவுண்ட் 3 செட்டு. ஃபர்ஸ்ட் 10 கவுண்ட் ஸ்ட்ரெயிட்டா வச்சு போடணும். செகண்ட் 10 கவுண்ட் கொஞ்சம் வீ டேப்பர்ல வச்சு போடணும். டோட்டலா 60 கவுண்ட். அது முடிச்ச உடனே பைசப்ஸ் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாம். பைசப்ஸ்ல 3 வேரியேஷனு. ஃபர்ஸ்ட் மாடல் கேபிள்ல கேர்ளு 5 செட்டு 10 கவுண்ட். கிராஜுவலா வெயிட் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். போஸ்டர் பாருங்க, ஃபார்ம் ரொம்ப முக்கியம். வெயிட் இன்க்ரீஸ் பண்றது முக்கியம் கிடையாது, ஃபார்ம் ரொம்ப முக்கியம். கேபிள் கல் முடிஞ்சதும் செகண்ட் மாடல் ஆல்டர்னேட்டிவ் தம்பிள் ஹேமர் கல் மாட்டுட்டான வெயிட் சூஸ் பண்ணுங்க. 5 செட்டு 10 கவுண்ட். ஹேமர் கல் 5 செட்டு முடிச்சதும் ப்ரீச்சர் கல் டேபிள்ல சிங்கிள் ஹேண்டு கேர்ள் தான் பண்ண போறோம். 5 செட்டு 10 கவுண்ட் மாட்டுட்டா வெயிட் சூஸ் பண்ணிக்கலாம். வெயிட் முக்கியமே கிடையாது. ஒரு கவுண்ட்டும் மசில்ல நிறுத்தி நிதானமா ஃபீல் பண்ணி பண்ணலாம். சிங்கிள் ஹேண்ட் ப்ரீச்சர் கர்ல் 5 செட்டு முடிச்சதும் ஃபோர் ஆர்ம் ஃபைனல் டச்சா ஃபினிஷ் பண்ணிடலாம். ஏற்கனவே பைசெப்ஸ் போட்டனால ஃபோர் ஆர்ம் ஆல்ரெடி பம்பில் தான் இருக்கும். ஸோ ஒரே ஒரு மாடல் போட்டால் போதுமானது. ஸோ ஃபோர் ஆர்ம் மிஷினில் ரிவர்ஸ் பிரமிட். அப்போ வெயிட் கூட இருந்து கம்மி பண்ணினே வரணும். ஒரு செட்டுக்கு 10 கவுண்ட். இதே மாதிரி நீங்கள் 5 செட்டு பண்ணணும் வித்தவுட் ரெஸ்ட்ல. நெக்ஸ்ட் டைம் லெக் அண்ட் பைசெப்ஸ் இந்த ரொட்டீன் ட்ரை பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம்.